Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோங்க. அதுவும் ஜீரக சம்பா அரிசியில செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி. ஜீரக சம்பா அரிசி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். அதுல பிரியாணி செய்யும் பொழுது அதோட ஸ்பெஷல் வாசனையும் அது சின்ன சின்னதா இருக்கும் பொழுது அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு இந்த பிரியாணி செய்யறதுக்காக முதல்ல ஒரு குக்கர் வச்சிருக்கிறேன். குக்கர்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நீங்க வேணா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யே சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமா சோம்பு, ஒரு மராத்தி முக்கு, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஒரு 3ல இருந்து 4 குருமிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்திருக்கிறேன். இதோட நீளவாக்குல கட் பண்ணின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எப்பவுமே பிரியாணிக்கு நீளவாக்குல தான் கட் பண்ணணுங்க. இதோட கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா பூண்டு, இது ரெண்டையும் நான் துருவி வச்சிருக்கேன். நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் ஆட் பண்ணுவேங்க. அவசரத்துக்கு நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட் துருவி இருக்கு இல்லைங்களா, அதுல துருவி எடுத்துக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். 2 பச்சை மிளகாயை நடுவுல லேசா கீறி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வருது பாருங்க. இப்போ இதோட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை, புதினா தழை, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட், இதோட கொஞ்சமா பட்டாணி, பச்சை பட்டாணி, பொடியா கட் பண்ண பீன்ஸ், இதோட நான் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். சோயா சங்க்ஸ் வந்து பெருசு பெருசா இருக்கும் இல்லைங்களா, அதனால தண்ணியில போட்டு ஊற வச்சு எடுத்த பிறகு கழுவின பிறகு அது 2 2 நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஜீரக சம்பா அரிசி ரொம்ப சின்னதா இருக்கு இல்லைங்களா, அதனாலதான் இதை 2 2 கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இதற்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம எடுத்திருக்கிற அரிசிக்கும் சேர்த்து தான் இப்ப ஆட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா 2 கப் ஜீரக சம்பா அரிசி கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவிற்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவிற்கு கரம் மசாலா, இதையும் சேர்த்திருக்கிறேன். நான் இங்க எந்த பிரியாணி மசாலாவையும் சேர்க்கலைங்க. மிளகாய் தூள் ஒரு கலரை கொடுக்கும், காரத்துக்கும் ஏத்தது. அதோட கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட 4 கப் அளவிற்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா 2 கப் அரிசி எடுத்திருக்கிறேன் இல்லைங்களா, அதனால 4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்ச உடனே தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ நான் குக்கரை மூடி ஒரு விசிலுக்கு தான் வைக்க போறேங்க. உங்களோட குக்கர் உங்களுக்கு தெரியும், சம்டைம்ஸ் விசில் வைக்காமயே கூட 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பிரஷர் இறங்கிருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பிரியாணி நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குதுங்க. நம்ம அரிசியை ஊற வைக்கிறதுனால அது குழையாது. தண்ணி அளவா ஊத்தி அடுப்பை மிதமா வச்சு எடுக்கும் பொழுது நல்லா உதிரி உதிரியா வருங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே குட்டி குட்டியா கட் பண்ணி இருக்கிறோம். ஏன்னா அந்த அரிசியும் சின்ன சின்னதா இருக்கு இல்லைங்களா, அதனால பார்க்கவே சூப்பரா இருக்கும். மேலால கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்ப பார்க்கவே சூப்பரா இருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.